சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. துணை முதல்வர் பதவியை காலி செய்யும் கனிமொழி. அதிர்ச்சியில் உதயநிதி ஸ்டாலின். திமுக தலைமை பீடத்தை பிடிக்கும் நோக்கில் காய்களை நகர்த்தி வந்த உதயநிதிக்கு போட்டியா தன்னுடைய ராஜதந்திர அரசியல் மூலம் சாதுர்த்தியமா காய்களை நகர்த்தி வருகிறார் கனிமொழி. குறிப்பா கருணாநிதிக்கு பிறகு யார் என்கின்ற அரசியல் வாரிசு போட்டியில மு.க. அழகிரிய கருணாநிதி உயிரோடு இருக்கும் போதே மெல்ல மெல்ல ஓரம் கட்டிய மு.க. ஸ்டாலின் அதே நேரத்தில் துணை முதல்வர், செயல் தலைவர் என தன்னை அடுத்த திமுக தலைவரா முன்னிலைப்படுத்தி கொண்டார். இருந்தாலும் கருணாநிதி மறைவுக்கு பின்பு மு.க. அழகிரி மீண்டும் திமுக உள்ளே வருவதற்கு முயற்சி செய்தும் அவரால் முடியவில்லை. இதற்கு முக்கிய காரணம் மு.க. ஸ்டாலின் கருணாநிதி உயிரோடு இருக்கும் போதே எதிர்காலத்தில் மு.க. அழகிரி தனக்கு போட்டியாக வந்தால் எப்படி எதிர்கொள்வது என திட்டமிட்டு மு.க. அழகிரி ஆதரவாளர்களை திமுகவில் இருந்து ஓரம் கட்டி முற்றிலும் மு.க. அழகிரியை அரசியலில் பலவீனப்படுத்திவிட்டார் மு.க. ஸ்டாலின். அந்த வகையில் வாரிசு அரசியல் போட்டியில் மு.க. ஸ்டாலினே வெற்றி பெற்றார். ஆனால் மு.க. அழகிரியை ஓரம் கட்டியது போன்று கனிமொழியை மு.க. ஸ்டாலினால் ஓரம் கட்ட முடியவில்லை. கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது கருணாநிதியிடம் மு.க. ஸ்டாலினை விட கனிமொழிக்கே முன்னுரிமை இருந்தது. இருந்தும் கருணாநிதி மறைவுக்கு பின்பு கனிமொழியை அரசியலிருந்து ஓரம் கட்ட முயன்றும் மு.க. ஸ்டாலின் குடும்பத்தினால் முடியாமல் போனது. ராஜ்யசபா எம்பியாக இருந்த கனிமொழி தேர்தலில் போட்டியிட்டு மக்களவை உறுப்பினரானார். மேலும் தொடர்ந்து 20 வருடங்களுக்கு மேலாக கனிமொழியின் டெல்லி அரசியல், பாஜக, காங்கிரஸ் என அனைத்து தேசிய கட்சிகளுடனும் நெருக்கமான நட்பை ஏற்படுத்தி கொண்ட கனிமொழி தனக்கென ஒரு லாபியை டெல்லியில் உருவாக்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக கனிமொழிக்கும் உதயநிதிக்கும் இடையே அரசியல் போட்டி என்றால் கனிமொழிக்கு தேவையான உதவிகளை பாஜக செய்வதற்கு கூட தயாராக உள்ளது என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில் கனிமொழி டெல்லி அரசியலிலே தொடரவிட்டு மாநில அரசியலில் உள்ளே நுழையாதபடி பார்த்து கொண்டு வந்த உதயநிதி மற்றும் அவர்களது குடும்பத்தினர் திட்டத்தை சுக்குநூறாக உடைத்து மாநில அரசியலில் உதயநிதிக்கு போட்டியாக தடம் பதிக்க தொடங்கிவிட்டார் கனிமொழி. குறிப்பாக சமீப காலமாக கனிமொழிக்கு திமுகவில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதன் பின்னணியில் கனிமொழியை புறக்கணிக்க முடியாத சூழலுக்கு மு.க. ஸ்டாலின் தள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இப்படி ஒரு சூழலில் டெல்லி அரசியலுக்கு முழுக்கு போட்டுவிட்ட மாநில அரசியலில் என்ட்ரி கொடுக்க தொடங்கிவிட்டார் கனிமொழி. வரும் சட்டசபை தேர்தலில் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட இருக்கும் கனிமொழி திமுக மீண்டும் வெற்றி பெற்றால் அமைச்சர், துணை முதல்வர் என குறிவைத்து காய்களை நகர்த்தி வரும் கனிமொழிக்கு திமுக சீனியர்கள் முழு ஆதரவை அளித்து வருவதாக கூறப்படுகின்றது. அந்த வகையில் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு அடுத்து யார் என்கின்ற அதிகார போட்டியில் உதயநிதி, கனிமொழி இருவருக்கும் இடையிலான போட்டியில் எதிர்காலத்தில் கனிமொழிக்கே தலைமை பொறுப்புகளை வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக கூறப்படுகின்றது. காரணம், திமுக உள்ளே இருக்கும் மூத்த தலைவர்கள் மட்டுமின்றி டெல்லியில் உள்ளவர்கள் ஆசையும் கனிமொழிக்கே இருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த வகையில் வரும் 2026 சட்டசபை தேர்தலுக்கு பின்பு மாநில அரசியலில் கனிமொழி என்ட்ரி கொடுத்த பின்பு அதிகார போட்டியில் உதயநிதி, கனிமொழிக்கு இடையிலான முதல் உச்சகட்டத்தை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக இம்முறை உதயநிதிக்கு பலத்த அடி வீழும் என கணிக்கப்பட்டிருக்கிறது.